காலை வணக்கம் ராகவன். கண்டிப்பாக மன உறுதி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். வாழ்க்கைங்கிறது கடல் அலை போல் கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களை சிரித்து அனுபவிச்சுக்கிடணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக பேசணும், பொறுமையாக பழகணும், இனிய வார்த்தைகளை சொல்லணும், கஷ்டங்களையே ஒரு ஜாலியாக எடுத்து பேசணும். அது ஒரு கலை. அப்போ நமக்கு மனச்சோர்வு வராது. நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் எப்பா இதை விட கஷ்டப்படுறவங்க உலகத்தில் இருக்காங்களே, ஆண்டவனே என்னை இதோடு விட்டீங்க, நன்றியப்பான்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் கஷ்டம் மலை போல் தெரியாது. குடியார கணவனாக இருக்கானா, ஐயோ குடிக்காரேன்னு மனசு ஏங்கும். இதே இது வேறு வீக்னஸ் உள்ளவனாக இருந்தால், சூதாடியாவோ பெண்களை தேடி போகிறவனாவோ இருந்தால், அப்படி நினச்சி நம்ம மனசை சமாதானம் பண்ணிக்கிடாது. நல்ல வேளை இதோட கடவுள் நம்மளை விட்டார. சூதாடி வீட்டில் பாருங்கள், ஒரு டம்ளர் கூட இருக்காது, கொண்டு சூதாடிடுவான். நல்ல வேளை இறைவன் அப்படியெல்லாம் நம்மளை கொடுக்கல இல்லை ஆனால் நம்ம மனசை தேர்த்துக்கிடணும். விவேகானந்தர் அதைத்தான் சொல்கிறார், உன் கஷ்டத்தை கஷ்டம்னு பேசாத, அடுத்து இருக்கிறவங்க கஷ்டத்தை பாரு, அப்போ உனக்கு கஷ்டம் கஷ்டமாக தெரியாது. அப்படி தான் நம்ம மனசை நம்ம சரி பண்ணி நம்ம வாழ்க்கையை நடத்தணும். அப்போ தான் இன்பங்கிற ஒன்று இருக்கும். துன்பத்தையே நினச்சி புலம்பிக்கிட்டே இருந்தோம்னா ஒன்றுமே கிடைக்காது. மீண்டும் இதுபோல் நேரலையில் உங்களை 10 மணிக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. சிம்ம ராசி இப்போ சூப்பரான நேரமில்ல. நன்றி. அதனால் ராகவன் வியூஎஸ் எல்லாருக்கும் சொல்கிறேன், கஷ்டத்தை கஷ்டம்னு நினைக்காதீங்க. ஐயோ இதை விட கஷ்டப்படுறவன் எத்தனை இருக்கான்னு நினச்சி பாருங்கள். தென்கிழக்கு மூலை சமையலறை தென்கிழக்கு மூலையில் தான் இருக்கும். தென்கிழக்கு மூலை அக்னி மூலை. அந்த அக்னி மூலையில் சமையலறை தான் இருக்கணும். வேறு எந்த அறைகளும் இருந்தால் இருக்க விடாது, நெருப்பாக கொதிக்கும். இன்றைக்கி வாஸ்துப்படி தான் எல்லாரும் வீடு கட்டுறாங்க. அக்காலத்தில் அப்படியெல்லாம் கட்டாமல் தான் எவ்வளவோ சோதனைகள். வீழ்ந்து போன வீடுகள் எத்தனையோ. திருநெல்வேலி மாவட்டத்தில் பாருங்கள், பொழிஞ்சு போன குடும்பங்கள் அத்தனை இருக்காங்க. இன்றைக்கி எல்லாரும் வாஸ்து பார்த்து தான் வீடு கட்டுறாங்க. அதனால் ஓரளவு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. தென்கிழக்கு மூலை அக்னி மூலை, தென்மேற்கு மூலை சயன மூலை. சயனன்னு என்னது? படுக்கை அறை. வடமேற்கு மூலை குபேர மூலை, வடகிழக்கு மூலை ஈசானிய மூலை. இந்த ஈசானிய மூலையில் தான் சுவாமி படங்கள், சுவாமி செல்ஃபெல்லாம் வைக்கணும். இட வசதி இல்லாதவங்க மேக்சிமம் வடகிழக்கு மூலை எதுன்னு பார்த்து அதில் நீங்கள் தெய்வங்களை வச்சா அந்த தெய்வங்களுக்கு சாநித்தியம் கூட. நற்பவி. அதனால் கஷ்டம்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. நாம் 3 நேரம் நிம்மதியாக சாப்பிட்றோம். இந்த சாப்பாடு கிடைக்காம அலைகிறவங்க எத்தனை பேர், தர்மம் கேட்டுட்டு அலைகிறவங்க எத்தனை பேர். ஆண்டவனே நல்ல வேளை எனக்கு கும்பிட்டு கொடுக்கிய, நன்றியப்பா நன்றின்னு இறைவனுக்கு தினமும் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை நான் 10 மணிக்கு சந்திக்கிறேன். பொறுமையோடு கேட்ட அருமைக்கு நன்றி, வணக்கம்.